ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 23. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, தேவையில்லாமல் பேசாத. இது நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு நம்மளை டென்ஷன் ஏற்றுற மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் அன்னெசரிலி. டோன்ட் டாக் அன்னெசரிலி. அன்னெசரிலி அப்படின்னா தேவையில்லாமல், ஓகேவா? டோன்ட் டாக் பேசாத அப்படின்னு. அதாவது டோன்ட் டாக் அன்னெசரிலி அப்படின்னா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு மீனிங். அடுத்து, எனக்கு நிச்சயமாக தெரில. அதாவது இது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் இருக்கலாம், அந்த விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரில அப்படிங்கிறது. இது எப்படி நம்ம சொல்லலாம்? ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் ஷுர் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஐ எம் ஷுர், கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரில அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் நாட் ஷுர். அடுத்து, கதவை போட்டு எங்கேயா வெளியே கிளம்பும்போது சின்ன பசங்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்போம் கதவை போட்டு அப்படின்னு. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம்? லாக் த டோர். லாக் த டோர். கதவை போட்டு லாக் த டோர். அடுத்து, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே, இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்னா சுவாரஸ்யமாக, இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து, அவனை மன்னிச்சிரு. அவன் தெரியாமல் பேசிட்டான், அவனை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவனை மன்னிச்சிரு, தெரியாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ்னா மன்னிக்கிறது, ஓகேவா? ஹிம்னா அவனை மன்னிச்சிடு. இதே அவளை அப்படின்னா ஃபர்கிவ் ஹேர். ஃபர்கிவ் ஹேர். அடுத்து, மரியாதை கொடு அப்படின்றது. மரியாதை கொடுத்து பேசு பெரியவங்கக்கிட்ட அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம சொல்லலாம்? கிவ் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடு. இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க, ரொம்ப பேடாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் கிவ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு, மரியாதை கொடு அப்படின்னு. இப்போ இனிமேல் வந்து எப்படி சொல்லுவீங்க? கிவ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்து, நீ எப்போ சொன்ன அப்படின்னு. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் வந்திருப்போம், அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு நம்ம அந்த சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸாமோ இல்லை அப்படின்னா ஒரு பொருளை கொண்டு வரக்கோ, அப்போ வந்து கொண்டு வந்தியா, இல்லை எக்ஸாம் படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு தெரில, நீ சொன்னியா, நீ எப்போ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நான் சொன்னேன், நீ எப்போ சொன்ன அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி நம்ம கேட்கலாம்? வென் டிட் யூ சே. வென் டிட் யூ சே. வென்னா எப்போ சொன்ன, எப்போ சொன்ன, நீ எப்போ சொன்ன, ஒரு ஆக்ஷன். ஸோ வென் டிட் யூ சே. வென் டிட் யூ சே, நீ எப்போ சொன்ன. அடுத்து, இது நல்லதில்லை. இது நல்லதில்லை. நீ பண்ணுற விஷயம் இப்போ வந்து நல்லதில்லை. இந்த மாதிரி ஹேபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் குட். இட்ஸ் நாட் குட். அது அப்படியும் சொல்லலாம். பர்டிகுலராக இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து சொல்லணும், இதுதான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து, உனக்கு எப்படி தெரியும். உனக்கு எப்படி தெரியும். என்னோடய மொபைல் பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ. ஹவு டு யூ நோ. உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ. உனக்கு எப்படி தெரியும். அடுத்து, என்னால் நிற்க முடியல, காலையிலேருந்து ஓடி ஓடி என் காலெலாம் வலிக்குது, அதனால் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்ட் ஸ்டாண்ட். ஐ கான்ட் ஸ்டாண்ட். ஐ கான்ட் ஸ்டாண்ட். அடுத்து, டிவி ஆஃப் பண்ணு. மின்னல் வெட்டுது, டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பேரண்ட்ஸ். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆஃப் த டிவி. டர்ன் ஆஃப் த டிவி. டர்ன் ஆஃப். இல்லை அப்படின்னா டர்ன் ஆஃப் த ஃபேன். டர்ன் ஆஃப் த ஃப்ரிட்ஜ். சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. யாராவது சின்ன குழந்தைங்க தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வீடு எங்கே பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. உன்னை போய் நான் அங்கே போய் விட்டுறேன் அப்படின்னு. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேட்போம், உங்கள் வீடு இப்போ எங்கேயா புதுசாக மாறிக்கிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு. வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். அடுத்து,
ஏன் கத்துற ஏன் கத்துற ஏன் கத்துற அப்படிங்கிறத why are you shouting why are you shouting why are you shouting why are you shouting அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறது, இந்த வீட்டில் யாரும் இல்லை, இந்த வீட்டில் யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லலாம். nobody is here nobody is here இங்கே யாரும் இல்லை, nobody is here nobody is here. அடுத்து நீ என்ன நினைக்கிற, நாளைக்கு எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வரும்னு நான் நினைக்கிறேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இது வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம், வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க். அடுத்து வெளியே வெயிட் பண்ணுங்கள் வர்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன், வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம், வெயிட் அவுட் சைட் வெயிட் அவுட் சைட் வெயிட் அவுட் சைட். அடுத்து நீ சாப்பிட்டியா, அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் பார்த்து கேட்போம், இல்லை நம்மளை பார்த்து கூட நம்ம ஃப்ரெண்டு கேட்கலாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். டிட் யூ ஈட் டிட் யூ ஈட் நீ சாப்பிட்டியா, டிட் யூ ஈட், நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம், ஐ ஏட் ஐ ஏட் முடிச்சிட்டேன், சாப்பிட்டேன் ஐ ஏட் சாப்பிட்டேன். அடுத்து அவன்தான், அந்த சின்ன பையன்தான், அவன்தான் அப்படிங்குது அவன். அடுத்து அவன் வந்தான், அவன் இப்போ தான் வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் வந்தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஹீ கேம் அப்படிங்கிறதுக்கு அவன் வந்தான், கேம்னா முடிஞ்சது ஆல்ரெடி, பாஸ்ட், கேம், அவன் வந்தான். அடுத்து என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் பிலீவ் என்னால் நம்ப முடியல, ஐ காண்ட் பிலீவ். இன்றைக்கி ஒரு 20 சென்டென்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.